எல்லாருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, என்னுடைய ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய இதயம் கனிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சொல்லுவாங்க தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தையில் நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பொங்கல் எல்லாருக்கும் வளமான பொங்கலாக இருக்கணும், எல்லோரும் நினச்சதெல்லாம் நடக்கணும், எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நான் எப்படி இந்த பொங்கலை ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடுறேனோ அதே மாதிரி எல்லோரும் கொண்டாடணும். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நான் இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன், கந்தான்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். அந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். எனக்கு உங்கள் திருப்புமுனை அப்படின்னா 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று, ஃபஸ்ட்டு என்னோடய என்ட்ரி, நம்மவர் படத்தில் எனக்கு கமல் சார் கொடுத்த என்ட்ரி, பெரிய பிரவேசம் அப்படின்னு அவர் சொன்னார். அதுதான் உண்மை. இதை விட ஒரு பெரிய பிரவேசம் யாருக்கும் கிடைக்காது. அந்த பாக்கியமும் வாய்ப்பும் கிடைச்ச முதல் ஆள் நான் தான் நினைக்கிறேன். ஸோ ஒரே நாள் படம் ரிலீஸ் ஆகி ஒரே நாளில் ஒரு 10 படம் பண்ண 20 படம் பண்ண ஒரு நடிகருக்கான ரெகக்னிஷன் எனக்கு கிடச்சிது. அது ஒரு பெரிய திருப்புமுனை, பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தேன். சுமார் 68-70 படங்களுக்கு மேலே அதுக்கு பிறகு கடன்னு நிறைய படங்கள் நடித்தேன். அதுக்கப்புறம் அடுத்த மிகப்பெரிய திருப்புமுனை அப்படின்னா அது நான் கதாநாயகனாக ரீஎன்ட்ரியான படம் கொக்கிக்கு பிறகு ஒரு சென்சேஷனல் மூவி ஆகிடுச்சு. அந்த மூவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு சினிமா வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அது எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அதை. அதுக்கு பிறகு லைனா கருப்பசாமி, குத்தைதாரர், தீநகர், காத்தவராயன், மலையன், ஒவ்வொரு படங்களும் ஒவ்வொரு மட்டத்தில் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வரவேற்பு பெற்ற படமாக அமைஞ்சு போச்சு. இப்போ அடுத்ததாக எனக்கு வரப்போகிற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கனகவேல் காக்க, கூடிய விரைவில் ரிலீஸு. அதுக்கு அடுத்தது கந்தா, அதுக்கு அடுத்தது தம்பி வெட்டோத்தி சுந்தரம். ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன கேட்குறாங்கன்னா, இது என்ன சார் டைட்டில், எப்படி சார் இந்த மாதிரிலாம் டைட்டில் கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, கதை வித்தியாசமாக, களம் வித்தியாசமாக கிடச்சதுன்னா அதில் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். கனகவேல் காக்க அப்படின்ற டைட்டில் அவ்வளோ ரெலவெண்ட்டான டைட்டில். ஹீரோ பேர் கனகவேல் காக்க அப்படின்னாவே விஷயம் என்னன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இம்பார்ட்டண்ட்டான ஒரு கதாபாத்திரமாக, ஒரு ஹீரோவாக அந்த கேரக்டர் போர்ட்ரே ஆகிருக்கு. கேரக்டரைசேஷன் பற்றி சொல்லணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் படத்துடைய ரிலீஸ் வரைக்கும் சொல்ல வேணாம் அப்படின்னு டைரக்டரும் ப்ரொடியூசர்லாம் கேட்டுக்கிட்டதுனால சொல்ல முடியல. இந்த கேரக்டரை நீங்கள் அடிக்கடி சந்திச்சிருந்தா கூட இந்த கேரக்டர் ஒரு ஹீரோவாக இது வரைக்கும் யாரும் போர்ட்ரே பண்ணல. அது எந்த கதையாசிரியரோ இல்லை யாருமே அதை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, என்னுடைய சின்ன அறிவு கேட்டின வரைக்கும். அந்த விதத்தில் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கனகவேல் காக்க படத்தில் எனக்கு பேர் ஹரிப்ரியா. ஷீ இஸ் பிக் ஹீரோயின் இன் கன்னடா. இப்போது தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. அப்புறம் கோட்டா சீனிவாசராவ் குக்கி படத்தில் என் கூட நடித்தார். திரும்பவும் இப்போ தான் அந்த காம்பினேஷன் அமைஞ்சிருக்கு. அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. அவர் யாருன்றதை சாமி படத்திலே ப்ரூவ் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு எல்லா படத்துலேயும் அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். சம்பத் நடிச்சிருக்காரு.
அவருக்கும் கனகவேலுக்காக படம் ஒரு பெரிய ஒரு வேறு கலர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார். ஒரு ஒரு லாயர் பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் ஆதித்யா நடிச்சிருக்காரு, ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு. ஒரு ரியல் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரியே தான் இருக்கார் பார்க்குறதுக்கு. எல்லாமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கனகவேலுக்காக நான் பெஸ்ட் பார்ட் என்ன நினைக்கிறேன்னா, டைரக்டர் கவின் பாலாவுடைய பிரில்லியன்ஸ். மிகப்பெரிய டைரக்டராக வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் சொல்கிறது எப்படி இருக்கும்ன்றது, நான் ஏன் சொன்னேன்றது நீங்கள் படம் பார்த்தா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது ஒரு படத்துடைய சரியான கதையும் களமும் கிடச்சிச்சுனாவே ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு மேலே வந்து கரெக்டான காஸ்டிங், இந்த கதாபாத்திரம் இவர் தான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி அது அவங்களே நடிச்சிட்டாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய, அதாவது கிட்டத்தட்ட வந்து 75% நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி கரெக்டான டெக்னீஷியன்ஸை சூஸ் பண்ணார் டைரக்டர் கவின் பாலா. அப்புறம் சரியான பாடல்கள். இந்த படத்தில் எல்லாமே சரியாக நடந்திருக்கு. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் வந்து விஜய் ஆண்டனி சார். மியூசிக் வந்து அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கார், சாங்ஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரி. அண்டு எல்லாத்தோடவும் இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் நான் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரீரெக்கார்டிங் ட்ராக்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்கார் விஜய் ஆண்டனி சார். அவருடைய வேற ஒரு பரிமாணம் அதில் தெரியுது. விஷுவலாக வந்து அவர் ஐ மீன் லைட் ஹார்ட்டடாக அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் நிறைய அவர் பண்ணிட்டார். அவர் இன்னைக்கு மியூசிக் சென்சேஷன் அது விஜய் ஆண்டனி சார் தான் இப்போ கரண்ட்டில் நமக்கு. லிரிக்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸ்னேகன், கவிஞர் ஸ்னேகன் அவர்கள் எழுதியிருக்காரு, நெல்லை ஜெயந்தா எழுதியிருக்காங்க. விஜய் ஆண்டனி சாரே ஒரு பாட்டு அவரே எழுதியிருக்காரு, மின்சாரமே மின்சாரம் என்ற பாட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஸோ நாங்கள் நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு படம் ஷூட்டிங் போகும்போதே அது எப்படா ஷூட்டிங் போவோம், அந்த செட்டு வந்து காலையிலே அவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமுக்கு நடக்கிற எல்லா விஷயமும் இந்த படத்துக்கு பிகினிங்லேருந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படத்தை வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்த நிறைய பேர் வந்து ரொம்ப பெருசாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் நான் ஆஸ் யூஷுவல் எப்படின்னா, எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற ஸ்டூடெண்ட் மாதிரி தான். மக்கள்கிட்ட தான் படத்தை கொடுக்குறோம், அவங்க தான் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. ஸோ ஐம் வெயிட்டிங் படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறம் என்ன மக்களுடைய எதிர்பார்ப்புன்னு. பட் நிச்சயமாக வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், கரண் இது மாதிரி ஒரு ஃபிலிம் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல கரண், பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்.